ஜோதிட நண்பர்களுக்கு ஜோதிட சார்பும் வணக்கம். இப்போ அடுத்தது மூலத்திரிக்கோண ராசின்ற நண்பர். மூலத்திரிக்கோண ராசின்னா எதுக்கு ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு ராசி மூலத்திரிக்கோண ராசின்னு பேர். இப்போ சூரியனுக்கு சிம்மம், சந்திரனுக்கு கடகம், செவ்வாய்க்கு மேஷம், புதனுக்கு கன்னி, அப்போ வியாழனுக்கு தனுசு, சுக்கிரனுக்கு துலாம், சனிக்கு கும்பம் ஆகிய 7 கிரகத்துக்கும் 7 ராசிகள் மூலத்திரிக்கோண ராசி. அடுத்தது கிரகங்களை 2ஆக பிரிச்சிருக்கிறாங்க. என்ன? சுப கிரகங்கள், பாவ கிரகங்கள்னு பிரிச்சுக்கிறாங்க. மொத்தம் இருக்கக்கூடிய கிரகங்களை சுப கிரகங்கள்லாம் எந்தெந்த வருஷம்? சுப கிரகங்கள்லாம் என்னென்ன? புதன், வியாழன், சுக்கிரன், வளர்வரை சந்திரன். ஏற்கனவே சொல்லிக்கிறோம். சந்திரன்னா 2ஆக பிரிச்சாங்க இல்லையா? வளர்வரை சந்திரன், தேய்வரை சந்திரன். நம்ம அந்த வளர்வரை சந்திரனாக இருந்தால் சுபகிரகத்திலே சேரும், தேய்வரை சந்திரனாக இருந்தால் இதில் பாவகிரகத்தில் சேரும். இப்போ பாவகிரகங்கள் என்னென்ன? சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது, தேய்வரை சந்திரன். சொன்ன மாதிரி தேய்வரை சந்திரன் ஆகிய 6 தேய்வரை பாவகிரகத்தை வகையை சேர்ந்தது. அடுத்ததாக நாம் குறிப்பிடக்கூடியது நட்சத்திரங்கள். நம்ம பார்க்கலாம். மொத்தம் நட்சத்திரங்கள் 27. என்ன? அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோஹிணி, மிருகசீஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்தரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி ஆகிய 27 நட்சத்திரங்கள் அந்த 12 ராசிக்குள்ளே அமைச்சிருக்கிறாங்க. இதில் ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொரு 4 பாதங்கள் இருக்குது. அஸ்வினா 4 பாதம், பரணினா 4 பாதம். அப்போ அத்தனையும் பிரித்து அதை கொண்டு எதில் போட்டிருக்காங்க? நம்ம ராசி கட்டத்தில் போட்டிருக்கிறாங்க. அதை பற்றி நாம் அடுத்த இதில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.